நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வுமெலா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பரிய பேரொளியே. எல்லாம் வல்ல இறைவனுக்கு என்னுடைய முதல் வணக்கம். என்னை ஈன்ற தாய் தந்தைக்கும் சுதந்திரமாக சுகமாக இந்த குளிர்ந்த காற்றை சுவாசிக்க காரணமாக இருக்கும் என் தாய் அந்த பாரத தேசத்துக்கும் அனைத்திற்கும் மேலாக கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கழையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சு பாகிட ஏறிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கும் குளிரல நீரும் இனியனை என்பேன் எனும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் என்று சொன்ன புரட்சிக்கவி பாரதிதாசனால் பாராட்டப்பட்ட என் தாய் தமிழை வணங்கி என்னுடைய சிறப்புரையை தொடங்குகிறேன். முதல்ல ஒரு மகிழ்ச்சியான அதே சமயத்தில் ஒரு நெகிழ்ச்சியான தருணம் இது. முதலில் இந்த அருமையான ஒரு தொடர் நிகழ்வை பாரதியார் என்ற ஒரு மிகச்சிறந்த நவீன சித்தன் இன்னும் பல்வேறு வரிகளில் நமது புரட்சிக்கவி பாரதிதாசனே சொல்லியிருக்கார். காடு கமழ வந்த கற்பூர சொற்கோ சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி பைந்தமிழ் தேர்ப்பாகன் என்றெல்லாம் புரட்சிக்கவி பாரதிதாசனால் பாராட்டப்பட்ட நமது மகாகவி பாரதி அவருடைய நினைவை போற்றுகின்ற வகையில் ஒரு தொடர் நிகழ்வாக மிக சிறப்பான ஒரு நிகழ்வை மிகச்சிறந்த ஆளுமைகள் மூலம் நடத்தி கொண்டிருக்கின்ற சங்கத்தமிழ் பூங்காவிற்கும் அதன் தலைவராகவும் நிறுவனராகவும் இருந்து கொண்டிருக்கின்ற ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை வாஞ்சையோடு அழைத்த இந்த நிகழ்ச்சியின் நெறியாளையை செய்ய இருக்கின்ற திருமதி கற்பகம் நல்லாசிரியர் அவர்களுக்கும் மிக சிறப்பாக ஒரு தலைமை உரையை அருமையாக சித்தர்களை பற்றியும் ஓரிரு வார்த்தைகளை கோடிட்டு காட்டிய தலைமை வகிக்கின்ற திருமதி ராஜாமணி அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்ற அத்தனை தமிழ் ஆளுமைகளுக்கும் உலகமெங்கும் வாழும் அத்தனை தொப்புள்குடி உறவுகளுக்கும் என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கு என்னுடைய அமைப்பின் செயலாளராக இங்கு இணைந்திருக்கின்ற விஜயராணி அவர்களுக்கும் மற்றும் இன்னும் இணைய இருக்கின்ற அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துகளையும் வணக்கங்களையும் தெரிவித்து என்னுடைய உரையை தொடங்குகிறேன். பாரதி என்பது ஒரு வார்த்தை அல்ல, அது ஒரு மந்திர சொல். அந்த 3 எழுத்து மந்திர சொல் தமிழ்ல பொதுவா பாத்தீங்கன்னா 3 எழுத்துகளில் பல நல்ல வார்த்தைகள் இருக்கு. அதுல மிக முக்கியமான ஒரு வார்த்தை அம்மா, அதுக்கு அடுத்ததாக அன்னை தந்தை என்று நம்ம ஒரு பட்டியலே போடலாம். நன்றி என்பது கூட ஒரு மிக முக்கியமான வார்த்தை தான். அந்த அடிப்படையில் இந்த தமிழ் இனமும் தமிழும் நன்றி செலுத்த வேண்டிய ஒரு மிகச்சிறந்த மந்திர சொல் தான் பாரதி. பாரதிக்கு சரஸ்வதியின் கூட ஒரு பேர் இருக்கு. அப்படிப்பட்ட சரஸ்வதிக்காகவே வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள் என்று கூட ஒரு மிகச்சிறந்த பாடலை எழுதியவர் தான் நமது மகாகவி பாரதி. அறிவை விரிவு செய் அகண்டமாக்கு விசால பார்வையால் விழுங்கு மக்களை மானுட சமுத்திரம் நான் என்று கூவன் புரட்சிக்கவி பாரதிதாசன் பாரதி மேல இருந்த பற்றின் காரணமாக தன்னுடைய பெயரையே பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்ட ஒரு மிகச்சிறந்த கவிஞர். அப்படிப்பட்ட ஒரு மானுட சமுத்திரத்தின் ஒரு துளியாகத்தான் நம்ம பாரதியை பார்க்கணும். இந்த அரை மணி நேரத்தில் பாரதியை அடக்குவது என்பது ஒரு மிகப்பெரிய காரியம். இன்ஃபேக்ட் அது ஒரு முடியாத காரியம் என்று கூட சொல்லலாம். ஆனாலும் இந்த நேரத்தில் ஒரு தமிழனாக, பாரதியின் நேசனாக, பாரதியின் ரசிகனாக, தமிழ் தாத்தா என்ற அடிப்படையில் இந்த தமிழினத்தின் தாத்தாவாக, அவருடைய பேரனாக, பாரதியை நேசித்து வாசித்து சுவாசிக்கின்ற ஒரு இளைஞனாக, ஒரு இந்தியனாக, தமிழனாக என்னுடைய கருத்துக்களை இந்த நேரத்தில் என்னுடைய மனதில் தோன்றுகின்ற ஒரு சில விஷயங்களை இந்த நிகழ்ச்சியில் நான் பதிவு செய்யலாம்னு நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் பாரதி ஒரு நவீன சித்தன். சித்தன் என்றால் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். தலைமை உரையில் கூட மிக சிறப்பான ஒரு அறிமுகத்தை நம்மளுடைய தலைமை உரை வகித்தவர்கள் கொடுத்தார்கள். சித்தர்கள் என்றால் அவர்கள் முற்றும் துறந்தவர்கள் என்பதல்ல, அறிவின் உச்சத்தை தொட்டவர்கள். நிறைமொழி மாந்தர் என்று திருக்குறளில் அதற்கு ஒரு அரைமொழி உண்டு. மனம் புத்தி அகங்காரம் சித்தம் என்று சைவ சித்தாந்தம் பல்வேறு விதமான வடிவங்களை சொல்லும் பொழுது அதில் சித்தம் என்பது ஒரு மிக முக்கியமான விஷயம். அந்த சித்தத்தை அடக்குவது என்பது மிக மிக ஒரு அரிய காரியம். அதை செய்தாலே இறைநிலை அடையலாம் என்பது சித்தர்களுடைய ஒரு வாக்கு. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே என்று பல்வேறு பாடல்கள் அந்த சித்தத்தின் மகிமையை சொல்லுது. ஆனால் அந்த அடிப்படையில் நமது பாரதியும் ஒரு சித்தனாகத்தான் வாழ்ந்திருக்கிறார். ஏன்னா அவருடைய வாழ்க்கை முறை அப்படி சொல்லுது. பல்வேறு பரிமாணங்களில் எத்தனை பரிமாணங்கள் என்று எண்ணுவதற்கே நமக்கு ஒரு யுகம் போதாது. அதில் அவர் சொல்லியிருக்கின்ற கருத்துக்களை பேசுவதற்கு நிச்சயமாக இந்த அரை மணி நேரம் போதாது. ஆனாலும் கூட அவர் சொன்ன விஷயங்களில் ஒரு சிலவற்றை நாம் மறக்கவே கூடாது என்ற அடிப்படையில் இருக்கின்ற ஒரு சில விஷயங்களை நாங்கள் பதிவு செய்யலாம் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் ஒரு ஞான சித்தன பாரதி என்று எங்களுடைய அமைப்பில் கூட நாங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம், ஞான சித்தன் என்று. ஆனால் இங்கு நவீன சித்தன் என்று ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். இந்த தலைப்பை நான் முதல்ல எப்படி பாக்குறேன்னா, விவேகானந்தர் என்று ஒரு மிகச்சிறந்த துறவி, ஏறக்குறைய நமது பாரதி காலத்தில் வாழ்ந்த ஒரு மிகச்சிறந்த துறவி தான். அவருக்கு வீரத்துறவின்னு ஒரு அடையாளம் பட்டம் கொடுத்திருக்கும். பொதுவா துறவி என்றாலே அனைத்தையும் துறந்தவர்கள், சாதுவாக இருப்பவர்கள். சாது என்று கூட வட மாநிலங்களில் துறவிகளுக்கு ஒரு பேர் இருக்கு. ஆனால் விவேகானந்தருக்கு நாம் வீரத்துறவி என்ற பட்டத்தை கொடுத்தோம். அது ஏன்னா இந்த இகலோக வாழ்க்கைக்கு தேவையான பல்வேறு விஷயங்களையும் நமக்கு வழிகாட்டிய ஒரு துறவி.
துறவி என்றால் முற்றும் துறப்பதல்ல, இந்த வாழ்க்கையில் இந்த சமூகத்தில் நம்மை சுற்றி இருக்கின்ற மக்களுக்கு நம்மால் எந்த அளவுக்கு சேவை செய்ய முடியும் என்பதை நிரூபித்து காட்டிய ஒரு துறவி. அதே போலதான் நம்ம பாரதியை நான் பார்க்கிறேன். பராசக்தியிடம் பல்வேறு வரங்களை வேண்டினாலும், தாய் திருநாட்டிற்காக பல்வேறு பாடல்களை பாடினாலும், தமிழை தன்னுடைய நேசமாக சுவாசமாக வாசமாக இருந்து சுவாசித்தாலும், பெண்ணுரிமைக்காகவும் சமூக சீர்திருத்தத்துக்காகவும் சமதர்ம சமுதாயம் வளர்வதற்காகவும் நம் தேசத்தின் சுதந்திரத்திற்காகவும் பல்வேறு விதமான சமூகத்தில் தேவைப்படுகின்ற பல விஷயங்களை பாடின ஒரு மிகச்சிறந்த கவிஞன். அந்த அடிப்படையில் ஒரு அருமையான தலைப்பு இந்த நவீன சித்தன் பாரதி என்பது. அதை எப்படி எடுத்துக்கலாம்னா, ஒரு வீட்டின் வாசலில் நின்று கொண்டு வீட்டின் உள்ளேயும் வெளியேயும் பார்ப்பது போன்ற ஒரு நிலை. அதுதான் நவீன சித்தன். உள்ளுக்குள்ளே சென்று அந்த பரம்பொருளின் நினைவுகளில் மூழ்கி உண்மையான தத்துவத்தை சித்து நிலையை அடைந்த ஒரு ஞானியாகவும் நம் பாரதியை பார்க்கலாம். அதே வீட்டு வாசலில் நின்று கொண்டு வெளி உலகத்தை பார்த்து கொண்டு அங்கு நடக்கின்ற பல்வேறு அவலங்களை தட்டி கேட்கின்ற ஒரு மிக பெரும் ஒரு அவதார புருஷனாக நம்ம பாரதியை பார்க்கலாம். அந்த அடிப்படையில் ஒரு மிகச்சிறந்த நவீன சித்தனாக நமது பாரதி நம் முன்னால் காட்சி அளிக்கிறார். அவருக்காக ஒரு நிகழ்வை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கின்ற மீண்டும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். இந்த நேரத்துல பாரதி கண்ட புதுமை பெண், பாரதினாலே எனக்கு எப்போதுமே தோன்றது ஒரு மருத்துவராக இருந்தாலும் கூட பாரதி கண்ட புதுமை பெண் அப்படின்றதுதான். அப்படிப்பட்ட பல புதுமை பெண்களை என் முன்னாடி இந்த திரையில பார்க்கும்போது இன்னும் எனக்கு ஆனந்தமா இருக்கு. பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் அந்த மாதர் அறிவை கெடுத்தார், கண்கள் இரண்டினில் ஒன்றை குத்தி காட்சி கெடுத்திடலாமோ, பெண்கள் அறிவு பெற்றால் புவி பேதமை அற்றிடும் பாரிரனா. இப்படி பல்வேறு பாடல்களை பாரதி பெண்ணுரிமைக்காக பாடியிருக்காரு. அதை நிரூபிக்கும் வகையில் மிகச்சிறந்த பெண்மணிகள், மிகச்சிறந்த புதுமை பெண்கள், தமிழை நேசிக்கக்கூடிய சுவாசிக்கக்கூடிய சமூகத்தை நேசிக்கக்கூடிய சுவாசிக்கக்கூடிய ஆளுமைகள் எல்லாம் என் முன்பாக இந்த திரையில் பார்க்கும் பொழுது உள்ளபடியே மிகவும் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் முன்பாக மகாகவி பாரதியின் நினைவுகளை போற்றுவது, அவரை பற்றி பேசுவது என்பது ஒரு பெருமையான தருணமாகவும் உணர்றேன். அதனால்தான் மனிதன், மருத்துவன், தமிழன், இந்தியன் என்று 4 அடையாளங்களில் நான் அறியப்பட்டாலும் கூட மருத்துவம் என்பது என்னுடைய தொழில், தமிழனாக நான் பிறந்தது என்பது இந்த எண்ணத்தில் நான் பிறந்திருக்கின்றேன், இந்த தேசத்தில் பிறந்ததனால் நான் இந்தியன் என்ற ஒரு நிலையில் இருக்கின்றேன். மனிதன் என்பது நம் தாய் தந்தையின் மூலமாக இறைவனின் அந்த அருளால் நாம் இந்த பூவுலகில் பிறக்கின்றோம். ஆனால் 1000 ஆண்டுகளை கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த தமிழ் மொழியை, பாரதி போன்ற மிகச்சிறந்த ஞானியை கொடுத்த தமிழ் மொழியை நாம் பேசுவது என்பது ஒரு மிகப்பெரிய விஷயம். அந்த வகையில் அதைத்தான் என்னுடைய ஒரு மிகச்சிறந்த அடையாளமாகவும் கருதுறேன். சிங்கள நாட்டிற்கு வீதி அமைப்போம், பாலம் அமைப்போம் என்றெல்லாம் நமது பாரதி மிகச்சிறந்த ஒரு கனவுகளை கண்டிருக்கின்றார். அதை பற்றியெல்லாம் கூட என்னுடைய உரையின் பின்பகுதியில் நான் குறிப்பிடுவேன். அப்படிப்பட்ட அந்த சிங்கள நாட்டிற்கு சென்று விட்டு வந்து நான் பேசுகின்ற முதல் உரை என்பதில் எனக்கு ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி. ஏன்னா இலங்கை தேசத்திற்கு சென்று விட்டு வந்து நான் பேசுகின்ற முதல் நிகழ்ச்சி, முதல் வெளி நிகழ்ச்சி. அந்த அடிப்படையில் பாரதி கண்ட கனவின்படி அந்த தேசத்தில் கால் பதித்து விட்டு, ராஜராஜனும் ராஜேந்திர சோழனும் கால் பதித்து அந்த திருநாட்டில் என்னுடைய காலையும் பதித்து அந்த தமிழ் உணர்வை உள்வாங்கி விட்டு நான் பேசுகின்ற முதல் தமிழ் உரை, அது பாரதியை பற்றி அமைந்தது என்பது உண்மையில் எல்லாம் வல்ல இறைவனின் அருள் தான். பொதுவா எண் குணங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா சித்தர்கள் அப்படின்னு நம்ம பேசும் பொழுதே அந்த எண் குணங்களை பத்தி பேசாம இருக்க முடியாது. தலைப்பும் பாரதியை நம்ம நவீன சித்தன் சொல்லிட்டோம். ஆகவே சித்தராக பாரதி எந்த அளவிற்கு நமக்கு வழிகாட்டியிருக்கார் என்பதை கொஞ்சம் தொட்டு காட்டி விட்டாலே என்னுடைய உரை சிறப்பாக முடிவடையும் நான் நம்புறேன். தன் வயத்தினாதல், தூய உடம்பினாதல், இயற்கை உணர்வினாதல், இயல்பாக பற்று பாசங்களிலிருந்து விடுதலை, முற்றும் உணர்தல், பேரருள் உடைமை, பரம்பில் இன்பம் உடைமை, முடிவில் ஆற்றல் உடைமை என்று 8 குணங்கள். இதுதான் இறைவனின் குணங்களாக என் குணத்தான் என்று நமது வள்ளுவர் கூட மிகச் சிறப்பாக கோடிர் புரியல் குணமளவே என் குணத்தான் தாளை வணங்காத தலை என்று மிகச்சிறந்த ஒரு குறளை 9வது குறளாக இறைவாழ்த்து என்ற அதிகாரத்தில் போட்டிருப்பார். அந்த 10 குறளுமே ரொம்ப அற்புதமான குறள்கள். இருந்தாலும் கூட இந்த 9வது குறளில் அந்த என் குணம் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருப்பாரு. முருகன் குமரன் குகன் என்று மழிந்து உருகும் செயல் தந்து உணர்வென்று அருள்வாய் பொறுபுங்க வரும் புவியும் பரவும் குருபுங்க வர என் குண பஞ்சரன் என்று அருணகிரிநாதர் முருகப்பெருமான பாடுறாரு. அந்த இடத்துல அந்த என் குணம் என்ற வார்த்தை பயன்படுது. ஆகவே இறைவனின் அம்சமாக இருப்பது அந்த எண் குணங்கள். அந்த எண் குணங்களை யார் யாரெல்லாம் இந்த வாழ்க்கையில் பெறுகிறார்களோ அவர்களே சித்தர்கள். சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கலாம். சித்தர்கள் என்றால் இதுதான், இறைவனின் அம்சமாக கருதப்படுவது அந்த எண் குணங்கள். அந்த எண் குணங்களை இந்த இகலோக வாழ்க்கையில் யாரெல்லாம் பெற முடிகிறதோ அவர்கள் எல்லாம் சித்தர்கள். அந்த அடிப்படையில் தான் 17 கீழ் சித்தர்களை நம்ம சொல்றோம். அதுல அகத்தியர் தொடங்கி திருமூலர் தொடங்கி எத்தனையோ ஞானிகளை நம்ம பார்க்கிறோம். சமீபத்தில் நமது பாரதிக்கு முன்பாக சற்று முன்பாக வாழ்ந்து மறைந்த வள்ளலார் கூட அது போன்ற ஒரு மிகச்சிறந்த சித்தர் தான். இந்த நேரத்துல இன்னொரு விஷயத்தையும் இங்க ஒரு மருத்துவ நான் பதிவு செய்யறேன். பொதுவா
நிறைய மூளை பயன்படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு அறிவியல் ஆராய்ச்சியில கண்டுபிடிக்கும் பொழுது ஐன்ஸ்டீன் தான் சொல்லுவாங்க 5% மூளையை பயன்படுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் அதுல மாறுபடுறேன். எனக்கு தெரிந்து நிச்சயமாக அவரை தாண்டி பல்வேறு விதமான ஞானிகள் அந்த 5% தாண்டி பயன்படுத்துறாங்க நான் நம்புறேன். அந்த அடிப்படையில நான் எப்போதுமே பல மேடைகள்ல திருப்பி சொல்லுவது உண்டு, தெய்வ புலவர் திருவள்ளுவர். ஒரு நிமிடம் சில பேர் அந்த நேரத்துக்கு இணையாம நடுவில் அந்த இணைப்புக்காக அவங்க முயற்சி பண்றாங்க நினைக்கிறேன். பரவாயில்ல. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் என்னுடைய பார்வையில் கண்டிப்பாக ஒரு 10% 20% மூளை பயன்படுத்துவராக இருந்திருப்பார். ஏன்னா அத்தனை துறைகளை கொடுத்தவர். அதற்கு அடுத்ததாக நிச்சயமாக நமது ஒரு வள்ளல் நம்ம சொல்லலாம். நான் சொல்றது நமது முன்பாக நம்மிடம் வாழ்ந்து வாய்ந்த நமது இன்னும் முழுமையா சொன்னா இப்பொழுது நம்ம எல்லாம் இசையால் மகிழ்வித்துக் கொண்டிருக்கின்ற இசைஞானி இளையராஜா இவர்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு 5% மூளை அவர்கள் எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. ஐன்ஸ்டைனை விடவும் மிக அதிகமாக மூளையை பயன்படுத்தியவர்கள் நம்ம பார்ப்பேன். நிச்சயமா அந்த ஒரு தொகுதியில, அந்த ஒரு லிஸ்ட்ல, அந்த ஒரு பட்டியலில நம்ம மகாகவி பாரதி நம்ம இணைக்கலாம். கிட்டத்தட்ட 50% கூட மூளையை பயன்படுத்தி ஒரு மிகச்சிறந்த மகானா நமது மகாகவி பாரதி பார்க்கலாம். ஏன்னா அத்தனை துறைகளில் தடுத்த ஒரு ஞான சித்தன். அதான் வாதறிவுன்னு திருக்குறள் கூட சொல்லுது. கற்றதனால் ஆன பயனென்போல் வாளறிவன் நற்றார் தொழாரெனின் என்ற அந்த வாளறிவன் என்பது அந்த 10ஆம் அறிவை கடக்கின்ற ஒரு நிலை. பொதுவா நம்ம 6ஆம் அறிவு 7ஆம் அறிவு வரையிலும் தான் பார்ப்போம். ஆனா பல மனிதர்கள் 6 அறிவு இருந்தால் கூட சில நேரங்களில் 5 அறிவு மனிதர்களாகத்தான் நம்ம நடந்துகிறோம். ஆனால் அந்த 6 அறிவை தாண்டி மகான் என்ற அந்த நிலைக்கு போவது 7ஆம் அறிவு. அதை தாண்டி இன்னும் பல உச்ச நிலைகளை தொட்டு 10 அறிவை தொடுவது என்பது வாளறிவு. அந்த வாளறிவு நிலையை தொடுபவர்கள் தான் சிறர்கள். அப்படித்தான் நமது மகாகவி பாரதி பல இடத்துல தொட்டிருக்காரு. அந்த 8 குணங்களில் அவர் எந்தெந்த இடத்தெல்லாம் அப்படி தொட்டு அது பல கவிதைகளை எழுதியிருக்கிறார் என்று என்னுடைய ஒரு ஆய்வின்படி நாம் பார்க்கும் பொழுது முதல் அந்த தன் வயத்தினாதல் என்ற அந்த அருமையான ஒரு குணத்திற்கு இலக்கணமாக அவர் எழுதின ஒரு பாட்டா நான் எதை பார்க்கிறேன்னா, தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நிறைய கூடிக்கிழ பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கிழன பின் மாயும் சில வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோன்னு கேட்கிறார். எந்த அளவுக்கு ஒரு தீர்க்கமான சிந்தனையும் தன் மீது தன்னை உணர்ந்திருந்தால் அந்த சமூகத்தை பார்த்தோ அல்லது தமிழை பிழையாக எழுதுபவர்களை பார்த்தோ அல்லது தேசத்தின் மீது எந்த விதமான நம்பிக்கையும் இல்லாமல் இருப்பவர்களை பார்த்தோ அல்லது பெண்ணடிமை செய்பவர்களை பார்த்தோ அல்லது ரோட்டில் எச்சில் துப்புவர்களை பார்த்தோ அல்லது அரசாங்கத்துக்கு சரியாக வரி கட்டாதவர்களை பார்த்தோ அல்லது பல்வேறு வகையில் சமூகத்தை சீர்கெடுப்பவர்களை பார்த்தோ ரோட்டில் குப்பை போடுபவர்களை பார்த்தோ அவர் மனம் கொதிச்சிருப்பார். ஏன்னா அவர் தன்னை உணர்ந்தவர். அவர்களுக்காக எழுதப்பட்ட பாட்டு தான் அது. வெள்ளைக்காரன் காலத்தில் ஆங்கிலேயருக்கு எதிராக எழுதப்பட்ட பாட்டா இருந்தா கூட நம்ம இப்படிலாம் எடுத்துக்கலாம். ஏன்னா எந்த அளவுக்கு அந்த அதனால்தான் ரௌத்ரம் பழகுன ஒரு புதிய ஆத்திச்சூடியில போறார். அச்சம் தவிர ஆண்மை தவறேல் என்று ஒரு இலக்கணத்தை நமக்கு வகுக்கிறார் அவையாருடைய ஆத்திச்சூடிக்கு நிகராக. அப்படிப்பட்ட பாரதி தன்னை உணர்ந்ததன் விளைவுதான் அப்படிப்பட்ட ஒரு பாட்டு. தேடிச்சூறு நிதந்தென்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடிக்கிழ பருவம் எய்து கொடும் கூற்றுக்கிறையன பெண்மாயும் சில வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று கேட்டால் எந்த அளவுக்கு ஒரு தன்னம்பிக்கை இருந்திருக்கும், தன்னை உணர்ந்த ஒரு நிலை இருந்திருக்கும். அப்படி தன்னை உணர்ந்ததனால்தான் அவர் இத்தனை சாதனைகளை வெறும் 39 வயசுல செய்ய முடிச்சு. பெரும்பாலும் நம்ம ஏறக்குறைய அவருடைய வயதை ஒத்த ஒரு இளைஞனாக நான் தான் இருக்கிறேன். பெரும்பாலும் அவர்களை விட நாம் எல்லாம் மிகவும் பெரிய வயதின்படி மூத்தவர்களாக இருக்கலாம். ஆனாலும் இந்த 39 வயசுக்குள்ள அவர் செய்த சாதனைகள் அது இந்த தமிழ் வாழும் வரை வாழும். அதையும் நான் பல தடவை சொல்லியிருக்கேன், பல நிகழ்ச்சிகள்ல அடிக்கடி நான் குறிப்பிடுவேன். இங்கேயும் அதை பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். தெய்வப்புலவர் திருவள்ளுவரும் மகாகவி பாரதியாரும் தவிர்த்து விட்டு தமிழை பேச முடியாது. இவர்கள் இருவரும் இருக்கும் வரை, இவர்களின் இருவரின் இலக்கியங்கள் இருக்கும் வரை தமிழை யாரும் நெருங்கவே முடியாது. எத்தனை சதிகள் செய்தாலும், எத்தனை விதமான காரியங்கள் பின்புலத்தில் செய்தாலும் கூட தமிழை அழிப்பதற்கு இந்த இருவரின் பெயரை தாண்டி எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா அந்த அளவிற்கு ஒரு ஆழமான விதையை, அழுத்தமான கருத்துக்களை இந்த சமூகத்திற்காகவும் அதே சமயத்தில் இறைவனுக்காகவும் இகலோக வாழ்க்கைக்கு மட்டுமல்ல பரலோகத்திற்கும் தேவையான பல்வேறு ரகசியங்களை அவங்க 2 பேருமே கொடுத்திருக்காங்க. அதில் நாம் இன்று பேசிக் கொண்டிருக்கின்றது நவீன சித்தன் மகாகவி பாரதி. அதனாலதான் பாத்தீங்கன்னா தன்னை உணர்ந்ததுனால்தான் அவர் பேர்ல ஒரு பெரிய பில்டிங் அவர் வாங்கல. பல நேரங்களில் இப்போது நம் கண் முன்பாக பார்ப்பது போல இந்த வாரிசு அரசியல் போல தன்னுடைய மகனை பெரிய முதலமைச்சராக வேண்டும் அல்லது
தன்னுடைய சந்ததிக்கு இவ்வளவு சொத்து சேர்க்க வேண்டும் என்று அவர் சேர்க்கல. ஈவன் மகாகவி பாரதி இல்லம் என்று ஒரு இல்லம் கூட அவர் கட்டல. ஆனால் பல உள்ளங்களில் அவர் இடம் பிடிச்சிருக்காரு. ஏன்னா தன்னை உணர்ந்ததுனால். பாரதியார் பல்கலைக்கூடம் என்று இப்போது நான் உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த புதுவை மண்ணில் ஒரு பல்கலைக்கூடம் இருக்கு. பாரதியார் பல்கலைக்கழகம் என்று இருக்கின்றது. பல பாரதியார் வீதிகள் இருக்கின்றன. இதுதான் ஒரு தனி மனிதனின் சாதனை. இதுதான் தன்னை உணர்ந்ததால் வந்து ஒரு மிகச்சிறந்த பயன். அப்படிப்பட்ட மகாகவி பாரதி ஒரு நவீன சித்தனை முன்னாடி காட்டியிருக்கிறார். தூய உடம்பினாதல் என்பது ஒரு மிகச்சிறந்த தத்துவம். இந்த திருமூலர் பல இடத்துல சொல்லியிருக்கிறார் ஒரு சித்தராக. ஏன்னா சித்தருக்கெல்லாம் தலையாய திருமூலர் தான். ஆதி சித்தர் என்று அழைக்கப்படுபவர். உடம்பின் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்று அந்த உடலுக்கு தேவையான முக்கியத்துவத்துகிறாரு. அந்த பாதி இறைவனுக்காக எழுதப்படுகின்ற பாட்டிலே படிக்கிறார். எப்படி மனிதர்களை பார்த்து நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று தன்னுடைய தன்னம்பிக்கை உச்சப்பட கேட்டாரோ, அதே போல பராசக்தி பாட்டு கேட்கிறார். அதுல பாருங்க அவருடைய வரிகள் ஒன்னும் சித்தர் என்பதை நிரூபிக்கும் வகையில் நடந்த புழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ நானும் என் வாரிசும் வாழ்வதற்கு இல்லை, இந்த மாநிலம் பெயரோடு வாழ்வதற்கு எழுதினார். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பெயரோடு வாழ்வதற்கு என்று எழுதின ஒரு மிகச்சிறந்த கவிஞன். அதுல ஒரு ஸ்டான்ஸா ஒரு பகுதி அவர் எழுதும் போது வராரு. மருத்துவராகவும் இதை நம்ம பதிவு செய்யணும். விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டும்படி செல்லும் உடல் கேட்டேன், நசையறு மனம் கேட்டேன், அசைவரு மதி கேட்டேன், தசையினை தீ சுடினும் சிவசக்தியை பாடும் நல்லகம் கேட்டேன், நித்தம் நவமென சுடர் தரும் உயிர் கேட்டேன். இந்த 5 விஷயங்கள் ஒரு நல்ல உடல் நலனுக்கும் தூய உடம்பை நாம் வைத்துக் கொள்வதற்கும் மிக முக்கியம். அதை பாரதி அழகா அந்த பாட்டுல தொட்டு காட்டுறாரு. அதை காட்டுறதோடு மட்டுமல்ல, எப்படி இங்கே இகலோகத்தில் மனிதர்களை பார்த்து கேள்வி கேட்டாரோ, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று ஒரு இருமாப்புடன் தன்னம்பிக்கையுடன் கேட்டாரோ, அங்க பராசக்தியிடமே கேட்கிறாரு, இவை அறுவதில் உனக்கு எதுவும் தடை உள்ளதோ என்று பராசக்தியிடமே கேட்கறது கண்டிப்பா சித்தரால முடியும். மனிதன் மனிதனிடம் கேள்வி கேட்கலாம், மனிதன் இறைவனிடம் கேட்கணும்னா இறைநிலைக்கு அடைஞ்சவனாலதான் இறைவனிடம் கேள்வி கேட்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலையை அடைந்தவர் தான் நமது பாரதி. அப்படிப்பட்ட ஒரு பாடலா தான் அந்த பாடலை அவர் அமைச்சார். இப்படி அவரை பத்தி சொல்லிக்கிட்டே போலாம், அவருடைய கதைகளை சொல்லிக்கிட்டே போலாம். மிகவும் ஒரு அருளாற்றல் உடையவராக, பேராற்றல் உடையவராக, அந்த என் குணத்தில் இருக்கின்ற அத்தனை குணங்களுக்கும் சொந்தக்காரராக வாழ்ந்தாரு. 3 விதமான இலக்கியங்கள் நம்ம பொதுவா பாரதியை பத்தி சொல்றோம். ஏன்னா இந்த பாரதியின் தொடர் நினைவு நேரலையில அவரை பற்றி நினைவுகளை பேசும்போது இந்த 3 புத்தகங்களை நம்ம தொட்டு காட்டாம இருக்கவே முடியாது. அவருடைய முத்தான 3 புத்தகங்கள், முத்தான 3 படைப்புகள். ஒண்ணு கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம். அதுலயும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற இளைஞர்களுக்கும் சரி, இங்க இருப்பவர்களுக்கும் சரி, அனைவருக்கும் நான் பல மேடைகளிலும் நான் சொல்வது, பாஞ்சாலி சபதம் என்ற புத்தகத்தை வாங்கி படிக்கணும். கிட்டத்தட்ட 5 சருக்கங்களாக 512 பாடல்களாக சூழ்ச்சி சருக்கம், சூதாட்ட சருக்கம் என்று பல்வேறு சருக்கங்களை கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு பகுதியா இருந்தா கூட, அந்த சபத சருக்கம் அப்படின்ற அந்த பகுதியில் இருக்கின்ற அந்த விஷயத்த நம் பாரத மாதாவோடு ஒப்பிட்டு பாஞ்சாலியை வெள்ளைக்காரர்கள் நமக்கு வில்லன்கள் என்பது போல சித்தரித்து மிக கடுமையான வார்த்தைகளால் அதே சமயத்தில் கவித்துவத்தோடு எழுதியிருக்கப்படுகின்ற ஒரு மிகச்சிறந்த புத்தகம் பாஞ்சாலி சபதம். பல பேர் அதை படிச்சிருக்க வாய்ப்பில்ல. பெரும்பாலும் நம்ம பாரதியார்னா பாப்பா பாட்டு பார்ப்போம், பெண்ணடிமை பத்தி பேசுறது பார்ப்போம், ஒரு சில திரைப்பட பாடல்களோட நம்ம விட்டுடுறோம். ஆனால் அந்த பாஞ்சாலி சபதம் என்ற புத்தகம் அவர் நவீன சித்தன் என்பதை ரொம்ப அழுத்தமா பதிவு. சபத சருக்கம் என்ற அந்த பகுதியில் வருகின்ற பல பாடல்கள். அப்படி அந்த 3 பாடல்களில் ஒரு முக்கியமான பாடல் உருவான இடம் புதுச்சேரி. அந்த புதுவை மண்ணிலிருந்து தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் தான் பல நிகழ்ச்சிகளை சொல்லுவேன். இந்த புதுவை கடற்கரையில் நடக்கும் போதெல்லாம் இதே புதுவை கடற்கரையில் தான் பாரதி இந்த காற்றை சுவாசித்து நடந்திருப்பார். அந்த பெருமித உணர்வோடு நான் நடந்து போவேன். ஏன்னா அதே கடற்கரை பகுதியின் ஓரத்தில் தான் அவர் வாழ்ந்தார். அவர் வாழ்ந்த இடம் நினைவு இல்லமாக மாற்றப்பட்டிருக்கின்றது. அந்த காற்றுக்காகவே கூட ஒரு கவிதை எழுதியிருக்காரு. காற்றே வா, பிராண ரசத்தை எங்களுக்கு கொடு என்று அறிவியலையும் ஆன்மீகத்தையும் இணைச்சு ஒரு அற்புதமான பாடல். மனதை மயலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா, நீர் அலைகளின் மீது தவழ்ந்து உராய்ந்து பிராண ரசத்தை எங்களுக்கு கொடு, வேகமாக வீசி மடித்து விடாதே, சக்தி குறைந்து எங்களை அவித்து விடாதே, மெதுவாக வீசி என்றும் உயிரோட்டமாக எங்களுக்கு உயிரை கொடுத்து கொண்டிரு, உனக்கு வாழ்த்துகள் பாடுகிறோம், புகழ்ச்சிகள் பாடுகிறோம், நன்றிகள் கூறுகிறோம் என்று காற்றை கூட நேசித்த ஒரு கவிஞன் கண்டிப்பாக நவீன சித்தனா தானே இருக்க முடியும். இப்படி அவருடைய கவிதைகள் ஒன்றும் அந்த இறை இலயத்தோடும் அதே சமயத்தில் மனிதனுக்கு தேவையான வகையில் எழுதப்பட்டிருக்கு. இயற்கை உணர்வினாதல் என்ற அடிப்படையில் தான் இந்த பாடலை நம்ம எடுத்துக்கோம். ஏன்னா அந்த இயற்கை உணர்வு இருப்பதனால்தான் நிற்பதுவே நடப்பதுவே என்று அருமையான ஒரு பாடலை அனைத்திலும் இறை இலயத்தை கண்டாரு. காக்கை சிறங்கனிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றதையே நந்தலாலான்ட்டு அவர் பார்க்கின்ற பறவைகளிலும் சரி, அவர் பார்க்கின்ற அத்தனை பசுமைகளிலும் சரி இறைவன் அவர் வடிவமா பார்த்தாரு.
நீங்கள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று காக்கை குருவி என்ற ஜாதி என்று பாடினாரு. அப்ப எந்த அளவுக்கு ஒரு இயற்கை உணர்வு மேலோங்கி இருந்தா அந்த மாதிரி அப்ப அந்த என் குணத்தில் இருக்கின்ற அத்தனை குணங்களும் பொது வருகின்ற ஒரு மகாகவியாக நமது மகாகவி பத்தி ஞான சித்தனாக நவீன சித்தனாக நமக்காக காட்சியளித்தாரு. அதே சமயத்தில் இந்த இகலோக வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து நல்ல பண்புகளும் அவர், குறிப்பாக தன்னம்பிக்கையின் உச்சமாக இருக்கக்கூடிய திமிர் என்று சொல்ல முடியாது, அது தலைகணம் என்று சொல்ல முடியாது, தன்னம்பிக்கையின் இலக்கணம். அதனாலதான் மகாத்மா காந்தி அவர்களே ஒரு கூட்டத்துக்காக அவர் கூப்பிட போகும் பொழுது, இன்னைக்கு தேதி என்னால வர முடியாது, இன்னொரு தேதி நீங்க மாத்தி வச்சுக்கோங்க, நான் அவசியம் வரேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, நீங்க வேணா இன்னொரு நாள் வாங்க, ஆனா இன்றைக்கு நான் திட்டமிடப்படி அந்த கூட்டம் நடக்கும் என்று ஒரு கர்ஜனையோடு சொல்லிவிட்ட ஒரு மகாகவிஞர். இப்படி பல களங்களை நம்ம சொல்லலாம், பல இடங்களை நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு ஆழமான தன் மீது மிகுந்த ஒரு நம்பிக்கையையும் ஒரு அந்த ரௌத்ரம் பழகுகின்ற அந்த கொள்கையும் வைத்திருந்த ஒரு மிகச்சிறந்த கவிஞன். இயல்பாக பற்று பாசங்களிலிருந்து விடுதலை என்பது ஒரு மிக முக்கிய குணம் நவீன சித்தர்களுக்கும் சரி, எந்த சித்தர்களா இருந்தாலும். அதுக்கு ஒரு நல்ல கதை எனக்கு இந்த நேரத்துல ஞாபகம் வருது, அதை நான் இங்க பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், பாரதி தனக்காகவோ தன் வாரிசுகளுக்காகவோ வாழவில்லை, தமிழுக்காகவும் இந்த தேசத்திற்காகவும் இந்த மண்ணுக்காகவும் வாழ்ந்தார். அதனாலதான் எமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல், அதுக்கப்புறம் மூணாவது மிக முக்கியமான லைன் ஒன்று போட்டிருப்பாரு. அது ரொம்ப முக்கியம், இளைஞர்கள் எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் இம்மை பொழுதும் சொல்லாதிருத்தல், அது ரொம்ப முக்கியம். மூணே பட்சம் நம்ம இது 3 லைன் எழுதி வச்சது அன்னைக்கு காலையில் தூங்கி எழுந்து பார்த்தாலே போதும், அத்தனை இளைஞர்களுக்கும் இதை விட ஒரு உற்சாகமான வார்த்தை எதுவுமே வராது. அவருடைய தொழில் கவிதை, அதை அவர் பார்த்துக்கிட்டாரு. அவர்கள் தொழிலை நாம் பார்த்து கொண்டால் போதுமானது. நாட்டுக்காக நம்மால் உதவிகளை சேவைகளை செய்ய வேண்டியது, எம்மை பொழுதும் சோராமல் அந்த ஒரு செயலில் நாம் பயணிக்க வேண்டியது. இப்படி பல்வேறு விதமான தத்துவங்களை நமக்கு வழிகாட்டியிருக்காரு. அதனாலதான் விநாயகர் நான்மணி மாலை என்று ஒரு மிகச்சிறந்த காவியத்தை அவர் எங்களுடைய மணக்குல விநாயகருக்காக படைச்சார். அந்த இடத்தில் தங்கி இருந்த பொழுது, அது ஒரு இடத்தில் நான் வேண்டுகின்ற வரங்களை எல்லாம் நீ கொடுத்தால் உனக்கு பொன்னாலான கவசம் செய்வேன் என்பாரு. நீங்கள் அடுத்த முறை புதுச்சேரிக்கு நீங்கள் எல்லாம் வரும் பொழுது அந்த மணக்குல விநாயகர் கோயிலை பார்க்கணும். அதுல அந்த ஒரு குறிப்பிட்ட வரி மட்டும் பாத்தீங்கன்னா பொன்னால் எழுதியிருப்பாங்க. அதை பல பேர் கவனிச்சிருப்பாங்களான்னு தெரியாது. அந்த ஒரு குறிப்பிட்ட வரி மட்டும் பொன்னாலான அந்த கோட்டிங் கொடுத்திருப்பாங்க, கோல்டு கோட்டிங் கொடுத்து பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு பல கவிதைகளை ஆன்மீகத்திற்கும் பாடுபட்ட ஒரு மிகச்சிறந்த கவிஞன். அப்போ இயல்பாக பற்று பாசங்களிலிருந்து விடுதலையான ஒரு கவிஞன் எங்க நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, அவர் ஒரு வறுமையில் வாழ்ந்தார். ஏன்னா ராஜாவா இருந்தாலும் அவருக்கு ஜால்ரா போட முடியாதுன்ட்டு அந்த பதவியை தூக்கி போட்டு வந்தவர் தான் நமது மகாகவி பாரதி. அவருக்கு தேடி அவர் நினைச்சிருந்தா இந்த இந்தியாவே பாதி விலைக்கு வாங்கியிருக்கலாம், அவருடைய திறமைக்கும் அவருடைய அந்த தன்னம்பிக்கைக்கும் அவருடைய பயங்கரமான உழைப்புக்கும் கவித்திறனுக்கும். ஆனால் அவர் அப்படி அடிபணிந்து வாழ விரும்பவில்லை. அததான் சொன்னாரு, அச்சம் தவிர ஆண்மை தவறில் என்று நமக்கெல்லாம் வழிகாட்டினவர் எப்படி அதை மீற முடியும். அந்த அடிப்படையில் தான் தன்னை மட்டுமே நம்பி பல பத்திரிகைகளில், அது சுதேசமித்திரனா இருந்தாலும் சரி, இன்னைக்கு எல்லாம் தங்க மகை, அமுத சுரபி, மங்கையர் உலகம் என்று மங்கையர் இதெல்லாம் இன்னைக்கு வருது. ஆனா அன்னைக்கே 100 வருஷத்துக்கு முன்னாடி ஏறக்குறைய அது போன்ற சக்கரவர்த்தினி என்று ஒரு மங்கையர் இதழுக்கு ஆசிரியரா இருந்திருக்காரு. இந்தியா என்ற ஒரு மிகச்சிறந்த பத்திரிகைக்கு ஆசிரியரா இருந்திருக்காரு. யங் இந்தியா என்ற ஒரு பத்திரிகைக்கு ஆசிரியரா இருந்திருக்காரு. அந்த இந்தியா என்ற பத்திரிகை புதுச்சேரியில் வெளியிடப்பட்டது. அதனுடைய பல பதிவுகளை நான் அப்ப ஆசிரமத்துல ஒரு கௌரவ ஆலோசகராக நான் இருக்கேன், அரவிந்தர் ஆசிரமத்துல. அங்க போகும்போது அந்த நூலகத்தின் படிகளை படிக்க நேர்ந்துச்சு. அந்த இந்தியா என்ற புத்தகத்துல அவர் என்னெல்லாம் எழுதியிருக்காருன்ட்டு சமீப காலமாக ஒரு 10 புத்தகங்கள்கிட்ட படிச்சேன். அதை போன்ற ஒரு சிந்தனையை நான் இதுவரை எங்கேயுமே பார்த்ததில்லை. அவ்வளவு சிந்தனைகளை 100 வருஷத்துக்கு முன்னாடியே ஆங்கிலத்தில் எழுதியிருக்காரு. அப்ப ஆங்கிலத்திலும் அவர் புலமை பெற்றவர். அதனால்தான் பிற மொழி சாத்திரங்களை தமிழ் மொழிபெயர்க்க வேண்டும் என்ற ஏமதுர தமிழ் வசை உலகமெங்காம் பரவும் வகை செய்ய வேண்டும் என்று சொன்ன அவரே தான் பிற மொழிகள் இருந்தா கூட அதுல நல்ல விஷயங்களை எடுத்து நம்ம இங்க அதை தமிழாக்கம் செய்யணும் என்று நமக்கு எல்லாம் வழிகாட்டார். அப்போ தன்னை மட்டுமே நம்பி வாழ்ந்த அந்த கவிஞன், ஒரு சாதாரண காக்கா குருவிக்கு கூட பசியாரணும் என்று நினைத்த அந்த கவிஞன் ஒரு நாள் நடுராத்திரி எழுந்து அழுதுட்டு இருக்க. செல்லம்மாவுக்கு ஒரே வருத்தமா போச்சு. அவங்களுக்கே ஒரு பக்கம் பரவாயில்ல, நம்ம கணவர் நம்மளுடைய குடும்ப நிலைமையை நினைச்சு வருத்தப்படுறாரு போல இருக்குன்னு சொல்லிட்டு நடு இரவுல எழுந்து, ஏங்க அழுவுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, மொரிஷியஸ்ல நம்மளுடைய தமிழர்கள் கரும்பு கொள்ளைக்காக வேலைக்கு போனாங்க, அவங்களுக்கு எல்லாம் சரியான கூலி கிடைக்கல, அதனால அவர்களுடைய நிலையை நினைத்து நான் அழுகிறேன்னு சொன்னார். எப்படிப்பட்ட ஒரு அருள் இருந்தால், எப்படிப்பட்ட ஒரு கனிவான நெஞ்சம் இருந்தால், எந்த அளவுக்கு சக மனிதர்களை நேசித்தால், அன்பனும் பிடிகள் அகப்படும் மலையே, அன்பனும் குடில்புகும் அரசே, அன்பனும் கரத்தமர் அமுதே, அன்பனும் வலைக்குட்படும் பரம்பொருளே, அன்பனும் அணுவில் அமைந்த பேரொழியே, அன்பனும் உயிருடைய அறிவே, அன்புருவாம் பரசவமே என்று நமது வள்ளல் பெருமான் வழிகாட்டிய அதே காலகட்டத்தில் அதற்கு பிறகு ஒரு 50 ஆண்டுகளில் அவதரித்த ஒரு மிகச்சிறந்த நவீன சித்தன் பாரதி
அந்த அன்பின் வடிவத்தையும் அந்த அருளின் உச்சத்தையும் எங்க காட்டுறாரு பாருங்க. தன்னுடைய இல்லத்தில் பெரிய அளவுக்கு வருமானம் இல்ல, வசதி இல்ல. ஆனால் மொரீஷியஸில் அந்த கருக்கொள்ளையில் வேலை செய்கின்ற தொழிலாளர் கஷ்டப்படுறாங்க, இதை விட ஒரு ஞான சித்தன் என்று நாம் மறுப்பது என்ன இருக்க முடியும்? அப்ப எந்த அளவுக்கு ஒரு சித்த நிலையை அவர் அடைச்சிருக்காரு. அதனாலதான் அவர் பராசக்திட்ட கேள்வி கேட்க முடியுது. ஆர்டர் பண்றாரு, இவை அருள்வதில் உனக்கு ஏதும் தடை உள்ளதோ அப்படின்னு பராசக்தியை நேரம் கேட்கிறாரு. அவர் பார்த்திருக்காரு. பராசக்தியை அவர் பார்த்ததனால்தான், அந்த அன்னையின் அருளை அவர் முழுமையாக பெற்றதனால்தான் இத்தனை காவியங்கள். அதனால்தான் அவர் பேர்ல பில்டிங் இல்ல, ஆனா அவர் பேர் இல்லாத இடமே இல்லை, அவர் பேரை வாசிக்காத தமிழே இல்லை, அவர் பேரை சொல்லாத தமிழர்களே இல்லை. அது என்றும் வாழும், உலகம் வாழும் வரை அவருடைய பெருமை வாழும். அப்போ இதை விட அந்த இயல்பாக பற்று பாசங்களிலிருந்து விடுதலையான அந்த ஒரு தன்மைக்கும் அந்த எண் குணத்துல ஒரு இலக்கணமா இருந்திருக்காரு. முற்றும் உணர்தல், அது ஒரு மிகச்சிறந்த குணம். அதனாலதான் ஞானிகள் எதிர்காலத்தை கணிப்பாங்க. அப்படித்தான் கணிச்சார் நமது பாரதியும். சிங்களத்தீவின் பாலம் அமைப்போம்ன்றாரு, சேதுவை மேநிறுத்தி அங்க ஒரு வீதி அமைப்போம் என்றாரு. அப்போ பல்வேறு விதமான விஷயங்கள் எதிர்காலம், இப்ப நம்ம நடக்கிற இந்த பண்டமாற்று முறை, குஜராத்ல இருந்து இப்ப நம்ம நிறைய வாங்குறோம், இங்க இருந்து காஷ்மீருக்கு பல பொருட்கள் போகுது, இதை வைத்தே சிந்து நதியின் மிசை நிலவினர் என்ற ஒரு பாட்டை எழுதுறாரு. இதை எப்ப எழுதுறாரு? சுதந்திரமே வாங்காதப்ப எழுதுறாரு. அதுதான் மிக முக்கியம். சுதந்திரமே வாங்காதப்ப இந்த பாடலை எழுதுறாரு. எவ்வளவு ஒரு தொலைநோக்கு பார்வை! அப்ப எந்த அளவுக்கு முற்றும் உணர்ந்த ஒரு நிலை இருந்திருக்கும். அதை விட இன்னும் ஒரு மிகப்பெரிய விஷயம், ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாசிட்டிவா எழுதுறாரு. அடைந்து விடுவோம் என்று போடல, நல்லா புரிஞ்சுக்கணும். ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். அப்ப ஆனந்த சுதந்திரம் வந்துரும்ன்றத அவர் மனக்கண் முன்னாடி ஒரு 50 வருஷம் முன்னாடி போய் பார்த்துட்டாரு. அப்ப அந்த முற்றும் உணர்ந்த நிலையை அவர் அடைஞ்சிட்டார். அதனாலதான் அந்த சுதந்திரம் வருது, அந்த தேசிய கொடி ஏறுது, நம்மளுடைய இந்திய தேசம் ஒரு சுதந்திர தேசமாக மிளிரப் போகிறது என்பதை நாம பார்க்கல, அவர் காலத்தில் வாழ்ந்த மற்ற மனிதர்கள் பார்க்கல. ஆனால் மகாகவி பாரதி அதை முற்றும் உணர்ந்ததால் பார்த்து விட்டார், முக்காலத்தையும் உணர்ந்ததனால் அதை பார்த்து விட்டார். அதனால அவர் ஒரு நவீன சித்தர், பேரருள் உடைமை, சொல்லவே தேவையில்லை. இப்ப நான் சொன்ன அந்த ஒரு மிகச்சிறந்த உதாரணம், அந்த மொரீஷியஸில் வாழ்கின்ற தீவுகளில் இருந்த அந்த மக்களுக்காக இருக்கட்டும். அதுக்கும் இங்க புதுவையில ஒரு மிகச்சிறந்த கதை உண்டு, அதை இங்க பதிவு செய்யணும். இன்னும் ஒரு 10 நிமிடத்திற்குள் என்னுடைய உரையை நான் முடிவு செய்யணும். அதற்குள்ளாக நான் அதான் முதலே சொன்னேன், இது ஒரு சமுத்திரம். இந்த சமுத்திரத்தின் ஒரு துளியை தான் நான் இங்க தொட்டு காட்டிட்டு இருக்கேன். இப்பொழுது என் நினைவுக்கு என்னென்ன வருதோ அதை தான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா இதற்கென்று தயாரிப்பு இல்லை. ஏனால் பாரதியை நாம் வாசிக்க கூடாது, நேசிக்க கூடாது, சுவாசிக்க வேண்டும். பாரதியை நாம் சுவாசிக்க வேண்டும். ஏன்னா பாரதி அப்படித்தான் நம்மள சுவாசிச்சார். தமிழையும் சுவாசிச்சார், தேசத்தை சுவாசிச்சார், மக்களை சுவாசிச்சார், இறைவனை சுவாசித்தார். இந்த 4த்தையும் அவர் சுவாசிச்சாரு. அப்ப நாமும் அவரை சுவாசிக்க வேண்டும். அப்படி சுவாசிக்கும் போது வந்த சிந்தனைகளின் ஒரு துளியை தான் இப்ப எனக்கு என்ன தோணுதோ அப்படியே பேசிட்டு இருக்கேன். எந்த விதமான முன் தயாரிப்பும் நான் ஈடுபடல. அப்போ இந்த புதுவை மண்ணில் ஒரு மிகச்சிறந்த கதை. அவர் தங்கியிருந்த வீட்டுல, செட்டியார் என்று சொல்லப்படுகின்ற அந்த வீட்டுல தான் அவர் தங்கியிருந்தாரு. ஒரு வீட்டுல அவருடைய வீட்டு ஓனர், அந்த வீட்டுடைய முதலாளி. பாரதிக்கும் அவருக்கும் நல்ல நட்பு உண்டு. சில நேரங்களில் வாடகை கொடுக்கலனா கூட இவருடைய திறமையை பார்த்து, பரவாயில்லப்பா அடுத்த மாசம் கொடு அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு இவரின் திறமையை வியந்து போராட்டுகின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு வீட்டு முதலாளி. அந்த வீட்டுல எப்பொழுதும் பாரதியை அந்த கடற்கரைக்கோ அல்லது கடைத்தெருவுக்கோ எட்டுன்னு போறதுக்கு ஒரு ரிக்ஷாக்கார் ரெகுலரா, அவர் பாரதி மேல மிகுந்த பற்று கொண்டவர். அப்போ ஒரு நாள் என்ன பண்றாரு, பர்மாவில இருந்து எடுத்துட்டு வந்து அந்த வீட்டு முதலாளிக்கு ஒரு கோட்டு கொடுக்குறாங்க, அவருடைய உறவினர் பரிசாக. அதை எப்படி அதியமான் அந்த நெல்லிக்கனியை எனக்கு கொடுக்காம தமிழுக்கு கொடுத்தா அது தமிழ் உயிர் வாழுன்ட்டு அவையாருக்கு கொடுத்தாரோ, அது போல அந்த வீட்டு முதலாளி அந்த அளவுக்கு நட்பு இருந்ததுனால, திறமையை மதிக்கக்கூடிய அந்த குணம் இருந்ததுனால மகாகவி பாரதிக்கு அந்த கோட்டை பரிசா அளிச்சுட்டாரு, அந்த ஆடையை பரிசா அளிச்சுட்டாரு. இவரு ரிக்ஷால ஏறி உட்காந்து அதே முதலாளி கூட போயிட்டு இருக்காரு. கடற்கரையிலிருந்து திரும்பி வரும்பொழுது அங்க ஒரு பிச்சைக்காரன் குளிர்ல வாடிட்டு இருக்கான். அப்ப இவர் இறங்குறாரு, உடனே அந்த கோட்டை அந்த பிச்சை எடுத்து கொண்டிருக்கின்ற மனிதருக்கு போட்டாரு. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு துளி இதை நீங்க அப்படியே இந்த சீனை நீங்க கற்பனை பண்ணுங்க. பாரதி எப்படிப்பட்ட ஒரு ஆளுமை! நம்ம பாக்குற பாரதி வெறும் ஒரு ரௌத்ரம் பழகுன்னு சொன்ன ஆளுமை மட்டுமல்ல, அச்சம் தவிர ஆண்மை தவிரல் என்று சொன்ன ஆளுமை மட்டுமல்ல, ஈகை திறன் என்று ஒரு சொன்ன ஆளுமை. அதனாலதான் ஔவையாரோட ஆத்திச்சூடியில அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல்னு போட்டாங்க. அதை நவீன ஆத்திச்சூடியாக பெண்ணினத்திற்கு பெருமை சேர்க்கும் வகையில் நானும் ஒரு ஆத்திச்சூடி எழுதுறேன்னு நமது மகாகவி பாரதி புதிய ஆத்திச்சூடி எழுதுறாரு. அதுல எல்லாத்தையுமே மாத்துறாரு. அச்சம் தவிர ஆண்மை தவிர இழைப்பது இகழ்ச்சின்னு போடுறாரு. ஆனா ஈகையில மட்டும் கை வைக்கல. அங்க ஈவது விளக்கேல்னாங்க, இவரு ஈகை திறன் போட்டுறாரு. அந்த ஈகை என்பது தமிழர்களின் மிகப்பெரிய குணம். அததான் நல்லூர் நத்தத்தினார் சிறுபான்ற்று படை என்ற ஒரு மிகச்சிறந்த இலக்கியத்துல கடையெழு வள்ளல்களை பத்தி பேசுவாரு. அந்த கடையெழு வள்ளல்களுக்கு பிறகு வந்த ஒரு மிகச்சிறந்த வள்ளலாக குமணன் நம்ம பார்க்கிறோம். அந்த குமணனுக்கும் இளங்குமணனுக்கும் ஏற்பட்ட அந்த தகராறில்
தன்னுடைய அண்ணனையே விரட்டி விட்டு நாட்டை பிடித்த போது அந்த அண்ணன் காட்டில் இருக்கும் போது அவரிடம் ஒரு புலவர் பரிசு கேட்க செல்லும் பொழுது ஒரு வாளை கொடுத்து என் தம்பி என் தலைக்கு விளை வைத்திருக்கின்றான், என் தலையை வெட்டி எடுத்துன்னு போயிட்டு அவன்கிட்ட கொடுத்து பரிசு வாங்கிப்போன்னு சொன்ன ஒரு மிகச்சிறந்த தேசம் நம் தேசம், மிகச்சிறந்த நாடு நம் தமிழ்நாடு, மிகச்சிறந்த மொழி இந்த தமிழ் மொழி. அந்த அடிப்படையை முழுசும் உணர்ந்ததுனாலதான் நமது மகாகவி பாரதி ஈகை திறன் என்ற வார்த்தையை போடல, அதை அவருடைய வாழ்க்கையிலும் காட்டினார். அதனாலதான் கவிதைக்கே ஒரு விளக்கம் கொடுத்தார். அதனால நான் பொதுவாக என்னுடைய புத்தகங்கள்ல நான் பேசும்போதும் எழுதும் போதும் கவிதைன்னு சொல்லிக்கிறது இல்லை. ஆனாலும் கவிதை புத்தகம் நம்ம சொல்லிக்கிறோம். கவிஞன் என்பவன் கவிதை எழுதுபவன் அல்ல, கவிதையே வாழ்க்கையாக வாழ்பவன், வாழ்க்கையே கவிதையாக எழுதுபவன். கவிதைக்கு இலக்கணம் கொடுத்த ஒரு மிகச்சிறந்த கவிஞன் மகாகவி. பேசுவது எளிது, சொல்லுவது எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் என்று பயங்கரமான ஒரு மிகச்சிறந்த திருக்குறளை நமது வள்ளுவன் கொடுத்தான். அதை தன்னுடைய வாழ்க்கையில் நிரூபித்து காட்டிய ஒரு மிகச்சிறந்த ஞான சித்தன், நவீன சித்தன் நமது பாரதி. அப்ப உடனடியாக அவர்கிட்ட கொடுத்தாரு. அது கொடுத்தது கூட தப்பு இல்லை, பல பேர் கொடுக்கலாம். ஆனால் அப்போது அவர் சொன்ன வார்த்தை, அதை அவர் முன்னாடியே யார் தனக்கு பரிசளித்தார்களோ அந்த வீட்டு முதலாளி முன்னாடி கொடுக்கிறார். அப்ப அந்த வீட்டு முதலாளி கேட்கிறார், பாரதி இது எனக்கு பர்மாவில இருந்து வந்தது, என்னுடைய அன்பின் நினைவாக உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க அவருக்கு போய் கொடுத்துட்டீங்களே அப்படின்னு ஒரு வருத்தத்தோட கேட்கும் போது, எனக்கு கொடுப்பதற்கு நீங்கள் இருக்கிறீர்கள், அவனுக்கு கொடுக்க நான் மட்டுமே இருக்கிறேன் என்று சொன்ன ஒரு மிகச்சிறந்த கவிஞன் நம்ம பாரதி. அப்ப பாரதி எந்த அளவுக்கு மனிதர்களை அனலைஸ் பண்ணிருக்காரு பாருங்க. எனக்கு கொடுக்கறதுக்கு உன்ன மாதிரி பல பேர் வருவாங்க, ஆனால் அவனுக்கு கொடுப்பதற்கு நான் தான் இருக்கிறேன் என்று தன்னை உணர்ந்து, அவனின் நிலையை உணர்ந்து, இதே புதுவை கடற்கரையில் தன்னுடைய அந்த விலை உயர்ந்த கோட்டை பரிசளித்து வாழ்ந்து காட்டிய கவிஞர். வெறும் வார்த்தைகளில் மட்டுமல்ல, வாழ்ந்து காட்டிய ஒரு ஞானச்சித்தன். இப்படி இயல்பாக பற்று பாசங்களிலிருந்து விடுதலையாகி முற்றும் உணர்ந்து பேரருள் உடைமையனாக இருந்து பேர் ஆற்றல் உடைமையனாக இருந்தது வரம்பில் இன்பம் உடைமை. அதுதான் மிக முக்கியம். அதனால்தான் காணி நிலம் வேண்டும் என்று கற்பனையாக ஒரு பாடலை கேட்டாலும் கூட அதுல கூட ஒரு அழகியலோட இத்தனை தென்னைமரம் இருக்கணும், இத்தனை குயில் கூகணும், அங்க இத்தனை பாட்டு பாடணும்ட்டு அதுலயும் அந்த இயற்கை ரசனையோடு பாடிய ஒரு மிகச்சிறந்த கவிஞன். காதலையும் விட்டு வைக்கல. அதனாலதான் வள்ளுவரையும் பாரதியும் நான் பொதுவா பல நிகழ்ச்சிகளை சொல்லுவேன், இவர்கள் இருவரையும் நீங்க விளக்கவே முடியாது. ஏன்னா வாழ்க்கையின் அத்தனை அம்சங்களையும் தொட்டு காட்டினவர். ஈவன் ஞானச்சித்தன் பாரதி கூட நம்ம ஏன் பேசுறோம்னா, சித்தராக இருந்தாலும் இந்த இகலோக வாழ்க்கையின் அத்தனை அம்சங்களையும் தொட்டு காட்டினவர் பாரதி. அதனாலதான் ஆதலினால் காதல் செய்வீர் உலகத்தீரே என்ன, அதுலயும் குயில் பாட்டுல அந்த குயிலின் காதலை அவ்வளவு ரசிச்சு நுணுக்கி அவ்வளவு அழகா எழுதியிருப்பாரு. கண்ணன் பாட்டுல அந்த கண்ணனையே பல்வேறு வடிவமா கண்ணம்மா என்று அந்த பாடல்ல நீங்க பார்க்கும் பொழுது காதலின் உச்சம். அப்ப காதல் என்ற பரிமாணத்தையும் நமது பாரதி விட்டு வைக்கல, தமிழையும் விட்டு வைக்கல, தேசத்தையும் விட்டு வைக்கல, குழந்தைகளையும் விட்டு வைக்கல. இதை சொல்லி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் முதலே சொன்னேன், இது ஒரு காட்டாறு, இது ஒரு சமுத்திரம். இந்த சமுத்திரத்தில் நான் படகில் செல்லும் போது பார்க்கின்ற சில அலைகளை தான் இங்க பேச முடியும், கடலை பேச முடியாது. நான் படகில் செல்லும் போது பார்க்கின்ற ஒரு சில அலைகளை நான் இங்க பேசுறேன். அப்போ அந்த சமுத்திரத்தை நான் அடையணும்னா அதுக்கு பல யுகங்கள் வேணும். அது பாரதியாலே முடியாது. அவர் எழுதுனதா ஏன்னா அவர் எழுதல, இது இறைவனால் சொல்லப்பட்டு பாரதி எழுதிய வார்த்தைகள். அப்ப பாப்பாவுக்காக பல்வேறு பாடல்களை எழுதுறாரு, மக்களுக்காக பல்வேறு பாடல்கள் எழுதுறாரு. பெண்களுக்காக விலகி வீட்டில் ஒரு பொங்கல் வருவதை வீர பெண்கள் விரைவில் ஒழிப்பராம், சாத்திரங்கள் பல பல கற்பராம், சௌரியங்கள் பல பல செய்வராம், ஏத்தி ஆண்மக்கள் போற்றிட வாழ்வராம். இதை விட என்ன சொல்ல முடியும்? அதுதான் இப்ப நான் சொல்றேன். ஏத்தி ஆண்மக்கள் போட்டுட்டு நீங்க எல்லாம் வாழறீங்க, மிகச்சிறந்த இலக்கியங்களை படைக்கிறீங்க, மிகச்சிறந்த நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்கிறீங்க, மிகச்சிறந்த தமிழ் ஆளுமைகளோடு பயணிக்கிறீங்க, பல்வேறு ஆண் மகன்களுக்கு நீங்கள் உறுதுணையா இருந்து பல்வேறு களங்களில் நீங்க நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்று பாரதி அன்று கண்ட புதுமை பெண் கனவு. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், 8 மறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இலைப்பிள்ளை கான் என கும்பி அடிக்க சொல்றாரு பாருங்க. இலைப்பிள்ளை கான் என்று நிறுத்தல, அங்கதான் பாரதி ஒண்ணுத்துல வேறுபட்டு நிற்கிறார் மற்ற கவிஞர்கள். ஏன்னா மற்ற கவிஞர்கள் அப்படி நிறுத்திடுவாங்க, இலைப்பிள்ளை கான் அது வரி கிடையாது, கும்மி அடின்றாரு, நீ அதை கொண்டாடு அப்படின்ற. அப்படி பாப்பாவுக்காகவும் பல பாடல்கள் எழுதினிருக்காரு. மனதில் உறுதி வேண்டும் என்று ஒரு மிகச்சிறந்த தத்துவம், அதெல்லாம் எழுதி ஒட்டிடணும். அதுல இருக்கின்ற 10 வரிகள், அந்த 10 வரிகளை நம்ம மனசுல வச்சுக்கிட்டு அதுல ஒரு வரியை நம்ம கடைபிடிச்சாலே வாழ்க்கையின் உச்சத்தை நம்ம தொடலாம். அப்படி இந்த பாப்பா பாட்டை சொல்லி உரையை நான் நிறைவு செய்யறேன். பல்வேறு கருத்துக்கள் சொல்றாரு. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா. ஒரு குழந்தை எப்படி பாருங்க, அதையே தம்பின்னு ஏன் சொல்லக்கூடாது, ஏன் பாப்பான்னு சொன்னாரு கூட பல பேர் கேட்பாங்க. அது எப்படின்னா, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு, யாமறிந்த புலவர்களே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் போது பல பேருக்கு அந்த டவுட் வரும். வள்ளுவன் தானே டாப், ஏன் கம்பனை முன்னாடி வச்சாரு? நான் பல நேரங்கள்ல சொல்லுவேன், வள்ளுவன் என்பவன் ஒரு அச்சாணி போல, அவனை சுற்றி இருக்கின்ற அத்தனை கவிஞர்களும் சக்கரத்தின் ஆரங்கள் போல். அதனால நம்ம அந்த இடத்துல சென்டர்ல வச்சிருக்காருன்னா ரெண்டாவது நம்ம நினைக்க கூடாது, வள்ளுவரை நடுவில் வச்சிருக்காரு நமது பாரதி. அதே போலதான் இங்க ஏன் பாரதி பாப்பான்னு சொல்லிட்டு தம்பின்னு சொல்றாங்க, தம்பியை ஒதுக்குவதற்காக அல்ல, பெண்ணினத்திடம் ஒன்று சொன்னால் அது அந்த குடும்பத்திற்கே அது மோட்சத்தை கொடுக்கும். அதனாலதான் கவிஞர்களும்
இவன் நமது வீரத்துறை விவேகானந்தர் உட்பட எங்கு பெண்மை மதிக்கப்படவில்லையோ அந்த நாடு முன்னாதுன்னு அந்த அடிப்படையில் பாப்பாவுக்கு அந்த வழிகாட்டுதலை சொல்லிவிட்டால், பாடத்தை சொல்லிவிட்டால் அது அந்த குடும்பத்துக்கு பயனளிக்கும் வந்து சிறப்பாக ஆரம்பிக்கிறது. ஓடி விளையாடு பாப்பா, நீங்க ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. நிறைய வரிகள் அதுல சொல்றாரு. ஒவ்வொரு உயிரினங்களை எப்படி நேசிக்கணும், அந்த கோழியை எப்படி நேசிக்கணும், அந்த கழுதையை எப்படி நேசிக்கணும், அப்படியா சொல்லிட்டே வரும்போது பாதகம் செய்பவரை கண்டால் இந்த காலத்துக்கு ரொம்ப முக்கியம். பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி விதித்து பாப்பா, முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. எப்படி வருது பாருங்க. பராசக்தி கிட்டம் பேசக்கூடிய அளவுக்கு வல்லமை பெற்ற அருட்பேராற்றலை உடைய பாரதிக்கு இகலோகம் வந்தவொடனே டக்குன்னு இந்த அந்த சுவிட்ச் மாத்திக்கிறாரு பாருங்க. நீ அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பான்றாரு. அப்படியே சொல்லிட்டு வரும்போது ஃபைனல் பஞ்சா கொடுக்கிறாரு. ஜாதிகள் இல்லை அடி பாப்பா, கூட தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். எத்தனை சீர்திருத்தங்கள் இன்னைக்கு பண்றோம், செய்தி நம்ம பார்க்கிறோம். பல்வேறு இடஒதுக்கீடு அரசாங்கம் என்னென்னவோ செய்யுது. ஆனா 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனிதன் எப்படி செய்திருக்க முடியும்? இத்தனை போராட்டங்கள் கிடையாது. அதுதான் பாதி. அந்த சித்துநிலை மட்டும்தான் சத்தியம். அந்த அடிப்படையில் அருளுடையவனாகவும் வரம்பில் உடையவனாகவும் வரவில்லாத அந்த ஆற்றுடையவனாகவும் முடிவில்லாத ஆற்றலுடையவனாகவும் என் குணங்களையும் புரிந்து வந்த பாரதி ஒரு நவீன சித்தன். சாதிகள் இல்லை காட்சி உயர்ச்சி சொல்லும் கடைசி பஞ்ச் லைன் 4 விஷயம் இருந்தா போதும், நீதான் மேல நீதி, உயர்ந்த மதி, கல்வி, அன்பு நிறைய உடையவர்கள் மேல். இந்த 4 இருந்ததுன்னா நீ மேல டாப். நீ தான் யாரா இருந்தாலும் நீ எப்படி வேணா இருந்துட்டு போ. இந்த 4 உங்ககிட்ட இருக்கான்றது செல்ஃப் அனலைஸ் பண்ணி நீதி, உயர்ந்த மதி, கல்வி, அதுக்கப்புறம் நான் முதல்ல சொன்ன மாதிரி அன்பென்று கொட்டும் முறைசேன் அவரே எழுதினார். அன்பு உடையவர்கள் மேலோர் என்று அந்த மேலோருக்கு மிகச்சிறந்த ஒரு இலக்கணத்தை கொடுத்தாரு. இப்படி பாரதியை பத்தி நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த ஒரு அருமையான அவருடைய நூற்றாண்டு விழாவை மனம் கொண்டிருக்கிற தருணத்தில் ஒரு மிகச்சிறப்பான ஒரு களத்தை அமைத்து ஒரு மிக சிறப்பான ஒரு அற்புதமான மிகச்சிறந்த தமிழ் ஆளுமை முன்பாக மகாகவி பாரதி என்ற ஒரு மிகச்சிறந்த ஞான சிந்தனையின் பெருமையை அவர் சொன்ன விஷயங்களுக்கு சிறு தூவை சிறு விதைகளை இந்த மாமன்றத்தில் என்னை தூவுவதற்கு இங்கு அழைத்த நமது இந்த நெறியாளர் கற்பகம் அவர்களுக்கும் இந்த அமைப்பை மிக சிறப்பாக நடத்தி இது போன்ற பல முயற்சிகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்ற சங்கத்தமிழ் நீலகண்ட தமிழன் அவர்கள் சங்கத்தமிழ் பூங்கா என்று அதிலே பாரதிதாசனுடைய படம் இருக்கும், வள்ளுவரோட படம் இருக்கும், நடுவிலே பாரதியார் படமும் இருக்கு. சமீபத்தில் இன்னைக்கு பார்த்த அந்த போஸ்டர்ல இந்த மூவருமே நம்மளுடைய தமிழினத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய சொத்து. இப்படி அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற ஐயாவுக்கும் அந்த அமைப்பிற்கும் அதில் பலம் சேர்ப்பதற்காக குறிப்பாக நான் முன்பே சொன்னது போல பெண்ணினத்தின் பெருமையாக பாரதி கண்ட புதுமை பெண்களாக இங்கு இணைந்திருக்கின்ற அத்தனை ஆளுமைகளுக்கும் இந்த நிகழ்ச்சியை என்னுடைய உரையை இவ்வளவு நேரம் பொறுமையாக அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய வார்த்தை சொல்லி இந்த அளவில் என்னுடைய பாரதி நவீன சித்தன் என்ற உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.